نحن أعلم بما يستمعون به إذ يستمعون إليك وإذ هم نجوى إذ يقول الظالمون إن تتبعون إلا رجلا مسحورا. നീ പറയുന്നത് അവർ ശ്രദ്ധിച്ചു കേൾക്കുന്ന സമയത്ത് എന്തൊരു കാര്യമാണ് അവർ ശ്രദ്ധിച്ചു കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് എന്ന് നമുക്ക് നല്ലവണ്ണം അറിയാം. അവർ സ്വകാര്യം പറയുന്ന സന്ദർഭം അഥവാ മാരണം ബാധിച്ച ഒരാളെ മാത്രമാണ് നിങ്ങൾ പിന്തുടരുന്നത് എന്ന് നിന്നെ പരിഹസിച്ചുകൊണ്ട് അക്രമികൾ പറയുന്ന സന്ദർഭവും നമുക്ക് നല്ലവണ്ണം അറിയാം. كيف ضربوا لك الأمثال فضلوا فلا يستطيعون سبيلا. നബിയെ നോക്കൂ, എങ്ങനെയാണ് അവർ നിനക്ക് ഉപമകൾ പറഞ്ഞുണ്ടാക്കിയതെന്ന്. അങ്ങനെ അവർ പിഴച്ചുപോയിരിക്കുന്നു. അതിനാൽ അവർക്ക് ഒരു മാർഗവും പ്രാപിക്കാൻ സാധിക്കുകയില്ല. റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹി അലൈഹി വസല്ലമക്ക് സിഹിർ ബാധിച്ചത് ഒരു മനുഷ്യന് ബാധിക്കുന്ന എല്ലാം റസൂലിനും ബാധിക്കാം എന്ന് ഉമ്മത്തിന് ബോധ്യപ്പെടുത്തി കൊടുക്കാനാണ്. இப்ப நீங்க என்ன யோசிக்கணும்னா, யூதர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் பண்றான். எப்படி பண்றான்? ரசூலுல்லாஹ் செஞ்சதை செய்யலைங்கிறாங்க, செய்யாத செஞ்சேங்கிறாங்க. அந்த அளவுக்கு செஞ்சு விட்டான். அது மாத்திரம் இல்ல, மனைவி மாற்ற குடும்பம் நடத்தி விட்டு நடத்தலன்றுவாங்களாம், நடத்தாம இருந்து நடத்தினு சொல்லிடுவாங்களாம். தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு ஈடுபடலை என்று சொல்வார்கள், ஈடுபடாம இருந்துட்டு ஈடுபட்டேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சரியான சொல்லி என்ன? ஒரு ஆள் செஞ்சதை செய்யலைன்னு சொல்லி செய்யாத செஞ்சேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதான அர்த்தம். அதாவது இவங்க என்ன பண்ணிட்டாங்களே, ரசூலுல்லாஹ் மெண்டல் ஆக்கிட்டாங்கன்னு சொல்றான். சிஹர் நம்புற ஆள் கேட்கிறேன், நீங்க எதை நம்ப சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலை மெண்டல் ஆக்கிட்டான்னு சொல்லி ஆக்கிட முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த போதனையை நாம் தான் இறக்கினோம், நாம் தான் பாதுகாப்போம்ங்கறான். போதனையை பாதுகாக்கிறது அவரை பாதுகாக்கணும் முதல்ல. அவர் மெண்டல் ஆயிட்டு அப்படி போதனையை பாதுகாக்கிறது? செஞ்சதை செய்யலன்ட்டு செய்யாத செஞ்சேன்னு சொன்னா அப்ப குர்ஆன் சொல்லி இல்லாதெல்லாம் குர்ஆன் சொல்லிருக்கலாமே, குர்ஆன்ல வந்த வஹியை வஹி இல்லைன்னு இருக்கலாமே, வஹி இல்லாத வஹின்னு சொல்லியிருக்கலாமே. அப்ப ரசூலுல்லாஹ் மூளை குழம்பி விட்டார்கள், அதாவது மனநோயாளியாக ஆகிவிட்டார்கள் சொல்றீங்களே. அப்படி ஒரு யூதன் ரசூலை ஆக்கும்படி அல்லாஹ் விடுவானா? யோசிச்சு பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மனநோயாளியா ஆக்கிட்டான்னு சொன்னா குர்ஆன்ல சந்தேகம் வருமா வராதா? அப்ப நாம என்ன பண்றோம்னு கேட்டா, இந்த குழப்பத்துக்கு பேசிக்கான விஷயத்துல கையை வைக்கிறோம். என்ன பேசிக்கான விஷயம்? ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அதை புரிந்து கொள்வதற்கு சில ஒழுங்குகள் உண்டு. ஃபர்ஸ்ட் ஒழுங்கு என்ன? எந்த ஒரு ஹதீஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆத்தன்டிக்கான நூல்ல வந்திருந்தாலும் சரி, அது குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. எல்லா ஹதீஸையும் ஏற்றுக்குருவோம். குர்ஆனோடு நேர ஃபைட் பண்ணுது, நேர ஃபைட் பண்ற ஹதீஸ் என்ன செய்யக்கூடாது? ஏத்துக்கிற கூடாது. இது நாங்க சொன்ன அளவுகோல் இல்லை. எங்களுக்கு முன்னாடி ஏராளமான அறிஞர்கள் சொன்ன ஒரு கருத்து இது. ரசூலுல்லாஹ் சிகிர் வச்சதாக காபிர்கள் சொல்லும் பொழுது வகாலல் லாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலும் மஸ்ஹூரா, சிகிர் வைக்கப்பட்டவரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரங்க சொல்றாங்க. முகமதுக்கு சிகிர் வச்சதாக ஒருத்தன் சொன்னா அவன் அநியாயக்காரன் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு நாளைக்கு இது மாதிரி இருந்தாங்க? 6 மாசம். இந்த ஹதீஸ்கள் பிரகாரம் 6 மாசம் ஒரு ஆள் இந்த மாதிரி மெண்டலா போய் இருந்தா 6 மாசம் தொழுவிக்கிறது ஒழுங்கான தொழுகையா இருக்குமா? 6 மாசம் பேசின பேச்சு ஒழுங்கான பேச்சா இருக்குமா? 6 மாசத்துல எத்தனை ஹதீஸ்கள் சொல்லியிருப்பாங்களா? அதெல்லாம் என்ன கதிக்கு ஆகுறது? அப்ப இது விளங்காம, இதனுடைய சீரியஸ்னஸ் விளங்காம சொல்றாங்க. நம்ம ஒரு சவாலை கூட எல்லார்ட்டையும் சொல்றோம். என்ன சொல்றோம்? எனக்கு பண்ணுங்கப்பா. அடே முடியுங்கிறீங்களப்பா, முடியவே முடியாதுப்பா. நீ எனக்கு பண்ணு, நான் தானே எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? காலடி மண்ணு வேணுமா? தரேன், எடுத்துட்டு போ. வேர்வை வேணுங்கிற சட்டை கட்டி தரவா? எடுத்துட்டு போ. உனக்கு என்ன வேணும்? மலையாளத்தில் பெரிய மந்திரவாதி ரொம்ப இருக்கிறீங்களே, வாங்க எனக்கு செஞ்சு காட்டுறா. நான் சொல்றேன், வல்லாஹி அல்லாஹ் மேல ஆணையா உன்னால ஒரு துரும்ப கூட ஒன்றும் பண்ண முடியாது.
ஒரு மனுஷனுக்கு அருவாளை எடுத்து வெட்ட முடியும். நீ அங்க அருவாளை வச்சுட்டு மந்திரத்தில் உனக்கு வெட்ட இயலாது. நீ வெட்டலாம், என்ன செய்யலாம், அருவாளை கொண்டு வந்து கழுத்தில் வச்சு வேண்டாம் வெட்டலாம், தலை துண்டா போ, அது நடக்காது. வைத்த வலி வர வைக்கலாம், ஏதாவது விஷத்தை கலந்து கொடுத்து திங்க சொல்லி எனக்கு வைத்த வலி வர வைக்கலாம், நீ கையை கட்டிக்கிட்டு உனக்கு வைத்த வலி வந்துடும், இது நடக்காது. இது ரப்புக்கு மட்டும்தான் உள்ளது. அதாவது சில காரியங்கள்ங்க மனிதன் செய்வதற்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது, இறைவன் செய்வதற்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது. இறைவன் ஸ்டைல்ல மனுஷன் செஞ்சான்னு வந்தாலும் சிரிக்கது. இறைவன் ஸ்டைல் என்ன? இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் வந்து உதவி கேட்குறீங்க, பணம் கேட்குறீங்க, நான் எப்படி உதவி செய்வேன்? எடுத்து இந்தாங்க, இப்படி தானே செய்ய முடியும். நீங்கள் என்கிட்ட உதவி கேட்குறீங்க, நான் உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன், எப்படி உதவி செய்வீங்க? ஒரு 1000 ரூபா இருக்குமான்னு கேட்குறேன், இருக்குமே இந்தாங்க, இப்படி கொடுக்குறீங்க. ஆனால் எப்படி கொடுக்கறது இல்லை, 1000 ரூபா என்கிட்ட கேட்குறீங்க, 1000 ரூபா தானே, கொடுத்தாச்சு பாக்கெட்டில் இருக்கும் பாரு, இப்படி கொடுக்க இயலுமா? நான் 1000 ரூபா உங்களுக்கு தர்றதா இருந்தால் நான் எடுத்து தரணுமே தவிர, நான் என் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் கேட்டீங்க, இப்போ உங்கள் பாக்கெட்டில் பாருங்க, இப்படி தர இயலுமா? இப்படி எனக்கு செய்ய இயலாது. அப்போ அல்லாஹ் தான் காரணங்கள் இல்லாம சாதனங்கள் இல்லாம ஆர்டர் போட்டு குணப்படுத்துறவன். இதை ஆராத செய்ய நான் குன் குன்னுண்டு ஆக்குற அவனுக்கு மட்டும் உள்ளது, விளங்கிக்கிறேன். ஆகுன்னு தான் சொல்லுவான், ஆயிரும். நீ உன்ட்ட அந்த ஆற்றல் நெசமா இருந்தா நீ மோடிக்கு செய்யி, அத்வானிக்கு செய்யி, வாஜ்பாய்க்கு செய்யி, ஜார்ஜ் புஷ்க்கு முதல் செய்யு, செய்யணுமா இல்லையா? என்ன யாரை ஏமாத்துறீங்க? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்காதீங்க. எந்த மனுஷனுக்கும் ரசூலுல்லாஹ்வை பெறட்ட முடியாது. அவ்வளவு ஸ்டடியான ஆள், அவ்வளவு உறுதியான ஆள், அவ்வளவு மன வலிமை மிக்க ஆள், மெண்டல் அவர்கள் ஆனதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மெண்டல் ஆக்கி ஒரு நூலில் எழுதப்பட்டது நீங்க நம்ப சொல்லி அவரை மனநோயாளி ஆக்க பாக்குறீங்களா?